ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிறது. In Genesis chapter 3 verse 15. ஆதியாகமம் 3:15 Genesis chapter 3 verse 15. உனக்கும் என்று சொன்னால் சாத்தானாகியனே சாத்தானே உனக்கும். He says to you, to Satan. ஸ்திரியானவள் என்று சொல்வது மரியாளாகிய அவளுக்குள்ளும். And between the woman that is Mary. உன் வித்துக்கும் சாத்தானுடைய சந்ததிக்கும். Between your offspring and her. அவள் வித்துக்கும் அப்படி என்று சொல்லும்போது உயிரோட எழுந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கும் இடையிலே. Between your offspring that is the devil and her நான் offspring that is பகையை Jesus. உண்டாக்குவேன். I will put enmity. See இப்பொழுது இயேசு இந்த பூமியிலுமாக Jesus on this earth. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையிலே வேறு வித்தியாசத்தை கொண்டு வர கடந்து வந்தார். He comes to bring a separation between light and darkness. பகையை உண்டாக்குவேன். அவர் இயேசுவுடைய தலையை பிசாசே உன்னுடைய தலையை அவர் நசுக்குவார். Jesus will crush your head. அதாவது மனுஷனை ஆண்டு கொள்ளுகிறதாகிய மரணத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள், பொல்லாப்பின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், சகல விதமான பிசாசு ஆண்டு கொள்ளுகிற எந்த காரியமா இருந்தாலும் அவர் அதை நசுக்குவார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அதற்கு எந்த பலனும் கிடையாது. That means the spirit of darkness, the spirit of death, the spirit of curse of sin, whatever the enemy has a hold of, he will crush it, and after that, that has no authority over our lives. ஏதெனிலே தேவன் அதை நினைத்து அதை சொன்னார். God thought this and says this in Eden. மனுஷன் விழுந்து போனான். Man fell. மனுஷன் பாவம் செய்தான். Man sinned. தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டவன் தேவனுடைய வல்லமையை சாத்தானிடத்திலே கொடுத்தான். So தேவனுடைய வல்லமையை சாத்தானிடத்திலே கொடுத்தான். He gave his power to Satan. வஞ்சிக்கப்பட்டான். He was tempted. சபிக்கப்பட்டு போனான். He was cursed. வேதனையோட வாழத் தொடங்கினான். He began living in sorrow. தேவனோ அன்புள்ளவர். But God is so loving. அவர் நினைத்தார். He thought it. என்ன நினைத்தார்? What did he think? நான் என் குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவரை மரிக்கச் செய்து இரத்தம் சிந்தச் செய்து அவர் எல்லாருடைய பாவ சாபங்களை அவரை சுமக்க வைத்து அவரை அடக்கம் பண்ணுவார்கள். அவரை நான் 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன். இதனாலே சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகுவார்கள் என்று சொல்லி தேவன் நினைத்தார். தேவன் அதை சொன்னார். God thought, I will send my son to go on this earth, to die, to be buried, to rise again, to crush the head of the serpent. He thought it and he did it. That means இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் That means to each of you here, யாராவது இந்த இடத்திலே கட்டப்பட்டவர்களாக, if any of you are bound here, வேதனை, சாபங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், போராட்டங்கள், in sorrow and sickness and curses and struggle, சந்ததியாய் வந்த எந்த சாபங்களுக்குள்ளே கட்டுண்டிருந்தாலும், whatever generational curse is following you, உங்களுக்காக for you, இயேசு எனக்காக அந்த ஏதேனில் அந்த 3:15 படியே வின்சென்டை ஆண்டு கொள்ளுகிறதாகிய பிசாசே அவனை ஆண்டு கொள்ளுகிறதாகிய எல்லா சாப வல்லமைகளையும் உடைத்தெறியும்படிக்காக என் குமாரனை நான் அனுப்புவேன். Jesus said, Hallelujah. the Lord said in Eden that for Vincent my son I will send my son Jesus Christ to crush the head of the serpent. இயேசு எனக்காக அனுப்பினார். Jesus, he sent நீங்கள் Jesus for சொல்லுங்க me. இயேசுவை எனக்காகவும் அனுப்பினார். Say it, Jesus, he sent Jesus for me. Hallelujah. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில உண்டான விடுதலையை The deliverance in my life, அன்றைக்கு அவர் அறிக்கை பண்ணினார். he confessed it that day. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. அதை அன்றைக்கு ஏதேனில் அறிக்கை He பண்ணினார். confessed it in Eden that day. யாரெல்லாம் நீங்களும் கூட Whoever here today, இயேசுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு you are transformed into the children of யாரெல்லாம் Jesus. இயேசுடைய இரத்தத்துக்கு கீழாக வருகிறீர்களோ, Whoever comes under the blood of Christ, யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆண்டவராய் ஆராதிக்கிறீர்களோ, whoever repents and is baptized and worships Jesus, அதே வல்லமையையும் அதே சக்தியையும் இயேசு உங்களுக்குள்ளே வைத்து விடுவார். Jesus will place that same power within you. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து, You thinking how your life must be. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்களோ, When you confess how your life must change, அதன்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். God has Hallelujah. written that Praise that will God. happen in your life. ஏமன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க Just clap your பார்க்கலாம். hands and glorify. Praise the Lord. Praise the Lord. அதன்படி நடக்கும் என்று ஆண்டவர் எழுதி The Lord வைத்திருக்கிறார். has written it will happen according to that. அதன்படி நடக்கும். ஆமென். It will happen according to that. ஏதேனிலே ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் அறிக்கை பண்ணினார். In Eden, the Heavenly Father, He declared it. உனக்கும் சாத்தானே உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவருடைய வித்துக்கும் இடையிலே நான் பகையை உண்டாக்குவேன். I will put enmity between you and the woman, between your offspring and அவருடைய hers. தலையை நசுக்குவார். He will crush your head. Are you against the devil? Are you against the devil? Are you against the darkness? Are you against darkness? பிசாசுக்கு விரோதமாய் இருக்கிறீர்களா? Are you against the devil? இருளுக்கு விரோதமாய் இருக்கிறீர்களா? Are you against darkness? வியாதிகளுக்கு விரோதமாய் இருக்கிறீர்களா? Are you against sickness? மரணத்துக்கு விரோதமாய் இருக்கிறீர்களா? Are you against death? பஞ்சத்துக்கு விரோதமாய் இருக்கிறீர்களா?
இருக்கிறீர்களா? Are you against famine? அப்படியே இருப்பீர்களா நீங்கள் இயேசுவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். If you are like that, then you are the child of Jesus. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆனால் சிலர் இயேசுவை அறிந்தோம் என்று சொல்லியும் But some of us, we say we know Jesus, எல்லா பலவீனமான வார்த்தையும் வாயிலே காணப்படும். but all words of weakness are found in our mouth. வியாதியை பெருமிதப்படுத்துவார்கள். They exacerbate their disease. வியாதி வியாதி. They say, yeah, I'm sick. வியாதி வியாதி. I'm sick. I'm ஐயோ sick. பிரச்சனை. Oh, it's a problem. It's a problem. சாத்தானை மகிமைப்படுத்துவது போல. It's like they're glorifying Satan. ஆனால் கர்த்தர் சொன்னார், But God நீ said, ஆரோக்கியமாய் இருப்பாய் என்று நீ நினைத்ததை வாயினாலே அறிக்கை பண்ணுவாய் if இருந்தால், you think that you will be healthy and you confess it by your நீ tongue, சந்தோஷமாய் இருப்பாய் என்றதை நினைத்து அறிக்கை பண்ணுவாய் if you இருந்தால், think that you will be happy and confess it எந்த by your tongue, பாதாளம் உன்னை கட்டி வைத்தாலும் கல்லை புரட்டி வெளியே இயேசுவை கொண்டு வந்தது போல உன்னையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. whatever hell Praise has God. bound you, just as he rolled the இயேசு stone away from it, சொன்னபடியே Jesus rolled it away என்று from you. சொல்லப்படுகிறது. Jesus says, as he said, அவர் சொன்னபடியே உயிர்த்தார். as he said, he is சொல்லுங்க, risen. சொன்னபடியே அவர் உயிர்த்தார். Say, as he said, he is அவரை risen. குறித்து எழுதி வைத்திருக்கிறதை அவர் விசுவாசித்தார். He believed what was written about him. அதை அறிக்கை பண்ணினார். He confessed it. என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It's written about me. என்னை புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். They will give me as a Gentile. என்னை அவர்கள் அடிப்பார்கள். They will beat me. என்னை பாடுகளுக்கு They உட்படுத்துவார்கள். will take me through என்னை trials. அவ்விதமாய் அடக்கம் பண்ணுவார்கள். They will bury me. ஆனால் மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். But the third day I will rise ஹalleluya again. சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். And as he said, he அவர் is risen. சொன்னபடியே உயிரோடு As he எழுந்தார். said, he is உன்னுடைய risen. வாழ்க்கையிலே நீ அவ்விதமாகவே So your life in the same இயேசு way, கிறிஸ்துவை போல like Jesus, பிதாவாகிய தேவனை போல like the Father, எப்படித்தான் இந்த உலகம் உன்னை வேதனைக்கு உட்படுத்தினாலும் however the world takes you நீ into sorrow, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் even if you lose எல்லாம் everything, நஷ்டப்பட்டு போனாலும் even if you are cursed, நீ அறிக்கை பண்ணுவாயா இருந்தால் If you confess it, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். power to do mighty ஹalleluya things. சொல்லி கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. say hallelujah and just clap your hands. யோபுடைய அறிக்கையை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். I want to speak Job's declaration and then end it. யோபுடைய அறிக்கை என்ன? What was Job's declaration? முதலாவது அவனுக்கு தெரியும் என் தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. First, he knew whatever my God plans to do, nothing can stop him. அதை யாரும் தடுக்க முடியாது. No one can stop that. இதை அறிந்தவன் சொல்லுகிறான். And Job, who knows this, he யோபு says, 8:7 பாத்தீங்களா இருந்தால், if you read Job chapter 8 verse 7, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் even if the beginning of our life will seem humble, முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று அறிக்கை பண்ணுகிறார். so prosperous will your future be. எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க? How many of you can say that today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்பமாய் இருக்கலாம். Your life may seem humble now, ஆனால் சம்பூர்ணமான வாழ்க்கையை உங்களால பார்க்க முடியுமா? but can you see a prosperous future? கையை தட்டி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Just clap your hands and God will bless you. சம்பூர்ணமானதை பாருங்க. See prosperity. இந்த டொராண்டோவிலே இந்த அறுபடை சபை சம்பூர்ணமுள்ள சபையாய் எழுப்புதலுக்குரிய சபையாய் உலகம் காணத்தக்கதாக இந்த சபையை கர்த்தர் மாற்றும். அதுதான் என்னுடைய பார்வை. That God's vision is that Toronto Harvest Missionary Church will be a prosperous church for this city, for this nation, for this world. அதற்காகவே என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். My God has called me for that. தாவீதை போல நான் வீட்டிலே நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். I may have been rejected at home நான் like போய் David. சேர்ந்தவர்கள் என்னை நிராகரிக்கலாம். Those that I joined may have என்னோட rejected கூட me. இருந்தவர்கள் என்னை கொல்லலாம் என்று கல்லை எடுக்கலாம். Those with me may take stones against me to எது kill me. நடந்தாலும் Whatever ஆனா happens, எனக்குள்ளே ஒன்று மாத்திரம் இன்னமும் இருக்கிறது. I still have one thing left within myself. உயிரோட எழுந்தவர் இந்த டொராண்டோவிலே இந்த சபையை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட That the அழைத்திருக்கிறார். resurrected one will use Toronto and this church to bring a அதை revival. மட்டும் அவர் பார்த்தாரானால் போதும். If you see that, that is enough. அதை மட்டும் அவருக்கு நான் காண்பித்தேன் என்றால் போதும். If I show him just that, that's enough. என்னுடைய அழகு அவருக்கு தேவையில்லை. He doesn't need my beauty. என்னுடைய பேச்சு திறன் அவருக்கு He தேவையில்லை. doesn't need my talents and என்னுடைய speaking. பாடல் அவருக்கு He தேவையில்லை. doesn't need my song. என்னுடைய செய்கை அவருக்கு He தேவையில்லை. doesn't need my work. அவர் எனக்குள்ளே பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். He only sees one thing எந்த within அளவுக்கு me. நான் அவரிடத்திலே வைராக்கியமாயிருக்கிறேன். How reverent am I ஹல்லேலூயா சொல்லுங்க towards him. பார்க்கலாம். Say அந்த hallelujah. வைராக்கியத்தை மாத்திரம் தான் அவர் பார்க்கிறார். He only sees and expects that reverence. அகத்தான் எலியா சொல்றான், நான் ஒருவன் மாத்திரமாய் மீந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே நான் வைராக்கியமாய் இருக்கிறேன். That's why ஹல்லேலூயா Elijah சொல்லுங்க said, I பார்க்கலாம். alone have Praise that reverence for the God of Israel. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. கிறிஸ்து மேலே வைராக்கியம் இருந்தால் போதும் மகளே, போதும் மகளே. Son and daughter, if you have reverence for Jesus, that's enough. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். The resurrected God has the power to transform your life. விசுவாசத்தால் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
சொல்லுங்க If பார்க்கலாம். you believe it, just clap your hands and glorify Him. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அற்பமாய் இருக்கலாம். Today my life may seem humble, ஆனா என்னுடைய வாழ்க்கை முடிவு சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. but the end of my life will be ஓ prosperous. ஹோ ஹோ சம்பூர்ணமாய் இருக்க It போகிறது. will be prosperous. சம்பூர்ணமாய் இருக்க It will போகிறது. be prosperous. அஞ்சாவது அதிகாரத்திலே ஜோபு சொல்லுகிறான். Job says in chapter 5, ஜோபு எல்லாவற்றையும் இழந்து போய் கிடக்கிறான். Job lost everything. அவன் தாமே ஒரு பக்கத்துல கிடந்து சாம்பலை போட்டுக்கொண்டு And he has ashes on the side. அவனுடைய மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, வேலைக்காரர் இல்ல, மிருகங்கள் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. காயங்கள், உடம்பெல்லாம் புண்ணு. அவ்விதமாகவே ஒரு ஆடை, ஒரு துண்டை கட்டிட்டு சாம்பலை தூக்கி போட்டுட்டு ஒரு சிரட்ட துண்டை, ஓட்டு துண்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான் இந்த ஜோப். Job, he's lost everything. He has no wife, he has no kids, he has no servants, he has nothing. He's itching everywhere. He's taking a piece of plywood to scratch himself, and he's ஆனா அவன் சொல்லுகிறான், but he says, ஓ என்னுடைய கூடாரத்தை நான் பார்க்கிறேன். he says, I see my home அது சமாதானமா இருக்குது. and it's peaceful. ஓ அது பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, நான் சொல்லல, ஜோப் சொல்றத And சொல்றேன். it's not me saying it, it's Job saying it. ஓ என்னுடைய வீட்டை நான் பார்க்கிறேன். I see my home. அதுல ஒரு குறைவும் இல்லை. எல்லா ஆடுகள், மாடுகள், மந்தைகள், வெள்ளிகள், பொன்னுகள், பிள்ளைகள், என்னுடைய மனைவி எல்லாரும் இருக்கிறார்கள். He sees I have my wife, my kids, my ஆனா servants, நேச்சுரலா everything. எல்லாம் போயிடுச்சு அவனை விட்டு. He thinks everything is gone. நேச்சுரலா எல்லாம் போயிடுச்சு. Naturally everything is ஆனால் gone. அவனுடைய சிந்தையை பாருங்க. But look at his அவன் thought. பார்க்கிறான், என்னத்தை பாருங்க. Look at his mindset. என்னுடைய வீட்டிலே ஏற்ற நேரத்திலே தானியம் நிறைந்திருக்கிறது. At the appointed time the cup is நான் overflowing in my home. முதிர் வயதிலும் நான் புஷ்டியாய் இருந்தேன். And I will be healthy until the நான் old age. இவ்விதமாய் அடக்கம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறேன். And compared to where I am இதோ now, நான் அறிந்த காரியம் இதுதான். this is what I know. அது இப்படியா இருக்கிறது It is like என்று this. ஜோபு அறிக்கை பண்ணினான். And Job confesses ஹல்லேலூயா this. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எந்த நிலையில இருந்து அறிக்கை பண்ணினான்? Where does he confess சொரிந்து this from? கொண்டிருக்கிறான். காயங்கள், உடம்பெல்லாம் ரத்தம் வலிக்கிறது. He has wounds, he's bleeding, he's அவனுக்கு scratching. இருந்ததெல்லாம் பறி போயிடுச்சு. Everything within him is ஆனால் gone. அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்றை பிடித்து கொண்டான். But he takes hold of என் one thing within தேவன் him. உயிரோட இருக்கிறார். My God is ஹல்லேலூயா alive. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். My Lord is alive. ஆகவே நான் அவரை நம்புகிறபடியாலே And so because I trust அவர் கூட in him, என்னுடைய வீட்டை பார்க்கிறேன். I see my அது home in it. சமாதானமா இருக்கிறது. And it is peaceful. தானியங்களால் நிறைந்திருக்கிறது. It is filled with ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறது It is filled with blessings. என்று அவன் அறிக்கை பண்ணினான். He confesses it. ஆகவே வேதம் சொல்லுகிறது, And the word says 42வது அதிகாரத்திலே in chapter 12 42, 17 வரைக்கும் இப்படியாய் சொல்லுகிறது, verses 12 to 17, கர்த்தர் ஜோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், compared to the former அவனுடைய part of his life, பின்னிலைமையை the latter part of his life. இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். God blessed his life. ஹல்லேலூயா. Hallelujah. அது மட்டுமில்லாமல் சொல்லப்படுகிறது, And not only that, it says, யோபு 42 12 இருந்து 17 வரைக்கும், Job 42 verse 12 to 17, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். the Lord blessed the latter part of life, Job's life more than the former அவன் சொன்னான், part, ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு நல்லா இருக்கும். that the end will be greater than the former. என்னுடைய வீட்டை நான் விசாரிக்கும் பொழுது When you ask about my home, 14,000 ஆடுகள், there are 16,000, 1000 ஒட்டகங்கள், 6,000 camels, 1000 ஏர் மாடுகள், 1,000 yoke of oxen, 1000 கழுதைகள் 1,000 donkeys. அவனுக்கு உண்டாயின. ஆனால் அந்த சொரிஞ்சு கொண்டிருக்கும் போது And even when he was அவற்றில் itching, ஒன்றுமே இல்லை. he had nothing. ஆனால் இதை பார்க்கிறான். But he sees it. 1000 ஒட்டகங்களை பார்க்கிறான். He sees 1,000 1000 camels. கழுதைகளை பார்க்கிறான். He sees 1,000 ஏர் oxen. மாடுகளை பார்க்கிறான். He sees these எதை preparations. பார்த்தானோ, Whatever he saw, எதை நினைத்தானோ, whatever he thought, எதை அறிக்கை பண்ணினானோ, whatever he confessed, அதன்படியே கர்த்தர் மாடுகள், ஆடுகள், மிருகங்கள், ஜீவன்களை அவ்விதமாய் ஜோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். God gave those sheep and those oxen and those donkeys to him double fold than what he had expected. அவனுக்கு தெரியும் என்னுடைய அறிக்கை வல்லமை உள்ளது. He knows the power of my confession. 13வது வசனம் சொல்லுகிறது, 7 குமாரர்கள், Verse 13 says he had 7 sons 3 குமாரத்திகள் and 3 daughters. அவனுக்கு பிறந்தார்கள். They were born to him. மூத்த மகளுக்கு எமிமாள், The first daughter he named Jemima, இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள், the second Kezia, மூன்றாம் மகளுக்கு கேனோராப்பு. and the third Karen Huppuk. தேசம் எங்கிலும் அவனுடைய குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. Nowhere in all the land were there found women as beautiful as Job's அவருடைய daughters. தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். And their father granted them an inheritance along with their brothers. இதற்கு பின்பாக ஜோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, After this, Job lived 140 years. ஹல்லேலூயா, Hallelujah. அதற்கு பின்பாக அவன் 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து, He lived 140 years after this. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீ கூனி வந்திருக்கிறாயா? Are you coming down இடுப்பை bent பிடிச்சிட்டு over? வந்திருக்கிறாயா? Are you
holding your hip and coming? மூச்சிழுத்து Are வந்திருக்கிறாயா? you struggling to breathe? சாபத்தோட வந்திருக்கிறாயா? Are you here with curses? கசநோயோட வந்திருக்கிறாயா? Are you here with illness? கேன்சரோட வந்திருக்கிறாயா? Are you here with cancer? எப்படியாய் வந்திருந்தாலும் However you உன் may have வாழ்க்கையை ஆரோக்கியமாய் பார்ப்பாயா இருந்தால், if you see your life as உன் healthy, வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் பார்ப்பாயா இருந்தால், if you see your life as a blessing, இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே அறிக்கை பண்ணினாய், today if you confess it in நீ the presence of அறிக்கை God, பண்ணுகிறபடியே உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கையாய் மாற்ற அவர் உனக்காய் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க He's பார்க்கலாம். resurrected you to Praise give you a God. life of health and prosperity as you confess it. அவர் அதற்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். He resurrected for that. அதற்காகவே உயிரோடு He எழுந்திருக்கிறார். resurrected for that. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆகவே அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. And so whatever he plans to do will never be அவர் hindered. செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. Whatever he plans to do will